ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகா, வந்ததுல இருந்து உங்க அம்மா அழுதுகிட்டே இருக்காமா. மா, கொஞ்சமாவது சாப்பிடுங்கம்மா. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சாப்பிடுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. மா, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்கம்மா. சாப்பிடு. எனக்கு வேண்டாம் மகா. சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, நீங்க மாத்திரை சாப்பிடணுமா? அதுக்காக கொஞ்சமாவது ஆகாரம் எடுத்தா தானே நல்லா இருக்கும். ஏண்டி, வேலுக்கிட்ட நடந்துகிட்டதை பார்த்து சாப்பிடுற சோறு கூட தொண்டையில இறங்க மாட்டேங்குதுடி. எப்படி ஒன்னா இருந்த குடும்பம் யாரு கண்ணுப்பட்டதோ அண்ணனும் தம்பியும் இப்படி அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சு போய் நிக்கிறானுங்களே. நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா எதுவும் சரியாகாதுமா. அழாதீங்கம்மா, சொன்னா கேளுங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்க உயிரோட இருக்கிறதே எங்களுக்கு பெரிய தண்டனையா இருக்கு. ஆண்டவா, எங்களை சீக்கிரமா இப்படியே கூப்பிட்டுக்கையே. இதுக்கு மேல இதெல்லாம் பாக்குறதுக்கு எங்களுக்கு சக்தியே இல்ல. மா, ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்னமா பண்றீங்க? இது பாருங்க, இப்படி நீங்க அழுது புலம்பிட்டு இருக்கிறதுனால எதுவும் மாறிடாது, சரியா? இருக்கிற பிரச்சனையில உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் எங்களால தாங்கிக்க முடியாதுமா. ஏண்டி, அழுது புலம்புறத தவிர வேற என்னடி பண்ண முடியும்? ஏண்டி, என்னதான் கோபம் இருந்தாலும் கல்யாண நாள் அதுவுமா கால்ல விழ வந்த புள்ளைய அத்தனை பேர் முன்னாடியும் அந்த திருத்தள்ளி விட்டானே. ஐயோ, வேலு மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். என் பிள்ளை எப்படி நொந்து போயிருப்பான், உன் மனசு எப்படி உடைஞ்சு போயிருக்கோம். அத பத்தி எந்த கேள்வியும் கேட்கறதுக்கு முடியாம துப்பு இல்லாம நாம எல்லாம் வாய் மூடிட்டு வந்துட்டோமே. என்னமா பண்றது? தெருவுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. அப்படியே மதம் பிடிச்ச யானை மாதிரி அதே கோவத்தை அப்படியே மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்கான். நம்ம சொல்ற ஏதோ அவன் காதுக்குள்ள விழ மாட்டேங்குதேமா. போதா குறைக்கு அந்த கீர்த்தி அவன் பொண்டாட்டி நல்லா மூட்டி விடுறான் அவனை. பெரியவனும் சின்னவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து எவ்வளவு ஒற்றுமையா இருந்தானுங்க, எவ்வளவு பாசமாவும் இருந்தானுங்க. சின்னவனுக்கு ஒண்ணுன்னா பெரியவன் துடிச்சு போயிடுவான், அதே மாதிரி பெரியவனுக்கு ஒண்ணுன்னா சின்னவனும் துடிச்சு போயிடுவான். இப்ப யார்கிட்ட சொல்றது இந்த நிலைமைய? காலந்தாப்பா இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நம்ம கையில என்ன இருக்கு? எங்க திரு எவ்வளவு கோவப்பட்டாலும் நம்ம குடும்பம் பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு வேலு மொத்த அவமானத்தையும் தாங்கிட்டு இருக்கானடி. அவனையும் நான் இதே வயிற்றுல தானடி பெத்தவ. என்னால அவன் படுற வேதனையே பார்த்துட்டு இருக்க முடியலடி. பாவண்டி, இந்த நேரத்துல பூஜாவையும் கூடவே வச்சு ஒரு அண்ணனா அவனும் பாத்துக்கிறானேடி. பெத்த பிள்ளைங்க 2 பேரையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டு தனியாளா இங்க தவிச்சிட்டு இருக்கேன்னு. என் வயித்துல பிறந்த பாவத்துக்கு வேலு பூஜா அவங்க மட்டும் இதெல்லாம் அனுபவிக்கல. பாவம், வேலுவை கட்டிக்கிட்டதுனால செல்வி அனுபவிக்கிறாளே. மா, செல்வி வேலு மனசுக்கு அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாங்கம்மா. நம்மளால முடிஞ்சது அந்த கடவுள்கிட்ட வேண்ட வேண்டியதுதான். அவர் பார்த்து நல்லது செய்யட்டும், அவ்வளவுதான். அதான் அந்த தெய்வம் தான் அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கேன். யானா எல்லாம் விதிப்படியே நடக்கட்டும்னு என்னால நினைச்சிட்டு இருக்க முடியலடி. சின்ன வயசுல ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படிலாம் விட்டு கொடுத்து வாழ்ந்தோம். அந்த பாசம் எல்லாம் நிச்சயம் விட்டு போயிருக்காதுமா. மா, பெரியவன் கோபத்துல இருந்தாலும் கொஞ்ச நாள் போட்டோம், கண்டிப்பா அவன் மனசு இறங்குவான். சொன்னா கேளுங்க. மா, நான் பேசுறேன் அவன்கிட்ட. இது நாள் வரைக்கும் அவன் போக போக இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது பூஜாவையும் வேலுவையும் ஏத்துப்பான்ற நம்பிக்கையில இருந்த. ஆனா இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நானே அவன்கிட்ட பேசுறதுதான் நல்லது. நான் எடுத்து சொல்றேம்மா. நீ பேசுறியா? என் வார்த்தைக்கு அவன் மறுப்பு பேசினதில்ல. நான் பேசினா ஏத்துப்பான்னு நம்புறேன். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நான் அவன்கிட்ட பேசுறேன், சரியா? என் மகா அவன் மனசு மாறிடும் அடி. நம்ம குடும்பம் பழையபடி ஒன்னா இருக்குமா?
இருப்போம். ஒன்னா இருப்போம் மாடி. எல்லாம் மாறும்மா. அவன் நம்ம தெருமா, உங்க புள்ள. என் பேச்ச கேப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. விடுங்க, எதையாவது நினைச்சு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. நான் நிச்சயமா தெருக்கிட்ட பேசி உடைஞ்சு போன நம்ம குடும்பத்தை ஒண்ணு ஆக்குறோம். சரியா? சரி, நீங்க இப்ப கொஞ்சம் சாப்பிடுங்க. அப்பா, நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்கப்பா. முதல்ல கற்பகம் சாப்பிடட்டும், அதுக்கப்புறமா நான் சாப்பிடுறேன். மா, அழாம நீங்க சாப்பிட்டாதான் சாப்பிடுமா. அப்பாவும் சாப்பிடுவாரு. சாப்பிடுங்கம்மா. எல்லாம் சரியா சாப்பிடுமா. நம்ம குடும்பம் மறுபடியும் ஒன்னா ஆயிடும்ல. கண்டிப்பா. சாப்பிடுங்கம்மா. ஏ மகா, நீ சாப்பிட்டியாம்மா? நான் சாப்பிடுறேன், முதல்ல நீங்க சாப்பிடுங்க. இந்தாங்க. நீ முதல்ல சாப்பிடுற, வயிற்று புள்ள கறிடி. நான் என்ன பாத்துக்கிறேம்மா, நீங்க முதல்ல சாப்பிடணும். சாப்பிடுங்க. ஆண்டவா, எங்க நம்பிக்கையை உண்மையாக்கிருப்பா. அத்தை, நீங்க உள்ள போங்க, நான் வண்டி நிறுத்திட்டு வரேன். சரிங்க மாப்பிள்ள, நல்ல இடமா பார்த்து பத்திரமா நிறுத்துங்க. ரொம்ப போராம பிடிச்ச பசங்களாம் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. புது கார்ல கீரல போட்டுற போறானுங்க. பார்த்து மாப்பிள்ள, வாடி கீர்த்தி. அம்மா, முதல்ல அந்த பக்கோடா வந்திருக்கானான்னு போய் பாரு. எவ்வளோ தைரியம் இருந்தா நம்ம கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு அந்த வேலு செல்வி கல்யாண நாளை கொண்டாட கோயிலுக்கு போயிருப்பான். அவனை இன்னைக்கு விடக்கூடாதுமா. ஆமாண்டி, இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் செல்வி கிட்ட போட்டு கொடுக்கறதே அவன்தான். இரு, அவன் எங்க இருக்கான்னு பாத்துட்டு வரேன். வாயால என்ன அப்படி கூப்பிடாத. அந்த தகுதியை நீ இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. வேலு, என்ன மன்னிச்சிடுறா. கல்யாண நாள் அதுவுமா நீ உயிரா நினைக்கிற அப்பா அம்மா கிட்ட கூட உன்னை ஆசீர்வாதம் வாங்க விடல. அந்த நேரத்துல என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. கோவம் என் கண்ணை மறைச்சிருச்சு. நான் செஞ்சதை நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. நீங்க என் பேச்ச மீறி பூஜாவுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சதை மறந்து என்னால மன்னிக்க முடியல. அதுக்கு என்னோட ஈகோ இடம் கொடுக்க மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. நீ என் மேல எந்த அளவுக்கு பாச மரியாதை வச்சிருக்கன்னு வெளியே காட்டுற. ஆனா உன் மேல நான் வச்சிருக்கிற பாசத்தை காட்ட முடியாம தவிக்கிறேன்டா.